தேவஜனமே, இந்த நாளை காண செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம், கர்த்தரே எங்கள் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. ஆமென். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். ஆமென். கர்த்தரே எங்கள் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. இந்த ரெண்டு விஷயத்தை ஆண்டவர் சொல்றாங்க. அல்லேலூயா. இகாரா ஷந்துருபா புலாத்தலா ஷியாந்துருபலா இராக்கரபலா ஷாதரியாந்தரபலா ஷிலுவே. இயேசுவின் நாமத்தை அந்த வாக்கு தத்தம்படி அப்பா இதை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலை பெறும்படி என் தேவனை கர்த்தருடைய ஆவியானவரை நீ சென்று அங்க பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இஷாலிவர சந்தலபலாஷி இந்த ஆவின் ஒரு விடுதலை கட்டளையிடுங்க சுவாமி. என் தேவனால் எல்லாம் கூடும் என்ற அந்த வாக்கு தத்தம் நிமித்தம் ஷியாந்தரபலவஷ்யாக்கராதுலாஷிலுவே. இந்த அமாவாசை நாளில ஆண்டவரே யார் யார் பயந்து கலங்கி தவிக்கு கொண்டிருக்கிறார்களோ தேவ ஆவியானவரே, கர்த்தராக எங்கள் ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் நீர் தொடுவீராக இயேசுவின் மாறாத நாமத்தின் மூலம் பிதாவே. ஆமென். அதனால தேவ பிள்ளைகளை இந்த நாளில பாடுகள் மத்தியிலோ ஒருவேளை எனக்கு மந்திரம் பண்றாங்க. இந்த அமாவாசை நாட்களில் சில பேர் பயப்பது உண்டு. இந்த பூசணிக்காய், இந்த எலுமிச்சப்பழம், இந்த மிளகால கட்டி சில பேர் இடத்துல போட்டிருப்பாங்க. நான் சின்ன பிள்ளைல இருக்கிறப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஐயோ பார்த்து போடா, அங்கே முட்டையை உடச்சி ஊற்றிருப்பாங்க, பூசணிக்காய் உடச்சி ஊற்றிருப்பாங்க, இல்லை பொம்மை இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு போட்டிருப்பாங்க. உஷாரா போடா, நீ 10 மணிக்கு மேலே போகாதடா, இந்த அமாவாசை நாளில் பேய்கெல்லாம் சுக்குரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன் அதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் கட்டிக்காது. மீன் அதை நான் மெரிச்சுட்டு தான் போய்க்கிறேன். எதுவுமே ஆரம்பிச்சிருக்கேன். நான் ரட்சிக்கப்படாத போய் சொல்றேன். மீன் நான் ரட்சிக்கப்பட்டு பிறகு எனக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா? எதுவாக இருந்தாலும் என்னை சேதப்படுத்தாரு. யாரு நம்மில் வாசம் செய்கிறவர் பெரியவர், வேதம் சொல்கிறது. யார் அவர் பெரியவர்? நம்மில் வாசம் செய்கிற இந்த உலகத்தில் இருக்கிறவங்க காட்டில நம்மள இருக்கிறவர் பெரியவர். நம்ம வாசமாய் விசுவாசமாய் கிரியை செய்கிற விசுவாசத்தின் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே நம்மோடு இருப்பார். ஆமென். அவரே எங்கள் ஆவியானவர். இயேசு கிறிஸ்து தான் ஆவியானவர். அல்லேலூயா. அவர் தீர்க்கதரிசனத்தின் ஆவி நமக்குள்ள இருக்குது. அவர் புத்திர சுவாதிகாரத்தின் ஆவி நமக்குள்ள இருக்குது. அவர் கிருபையின் ஆவி நம்ம மேல இருக்குது. அவர் அன்பின் ஆவி நம்ம மேல இருக்குது. அவர் பெரியவரா இருக்கிறார். இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர். ஆமென். ஜெயித்தவர். ஆமென். அதனால உன்னையும் ஜெயம் கொள்ள வைப்பார். என்னில் இருக்கிறவன் எவனும் ஜெயிப்பான் வேதம் சொல்கிறது. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே. நீ பேர் சொல்லி அழைக்க, இஸ்ரவேல் உன்னை பேர் சொல்லி அழைக்கப்பட்டவன். ஆமென். அதனால இஸ்ரவேல் என்ற அர்த்தம்னா நீ பேர் சொல்லி அழைக்கப்பட்டவன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு மாத்திரல கர்த்தர் பிள்ளையாகும்படி அனுகிரகம் பண்ணினவன் இஸ்ரவேல். ஆமென். அதனால அதுதான் பைபிள் சொல்றது. யாக்கோபுக்கு விரோதமா மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமா குறி சொல்றதும் இல்லை. ஆமென். இந்த நாளில் நீங்க மந்திரத்தை குறித்தோ பிள்ளை சொன்னீர்களை குறித்தோ இல்ல ஒரு மாய்மலமான ஒரு காரியங்களை எதையுமே நம்பாதீங்க. ஆமென். நம்புறது ஒரே ஒரு பேசுகிற மெய் தேவனாக இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்பி விசுவாசிங்க. அவரே உங்களுக்குள்ள ரட்சிப்பா வந்து ஆவியானவருக்குள்ள உங்களை செயல்பட வச்சு அந்த காரியத்தை செய்ய வைப்பார். நீ என்ன குறித்து கவலைப்பட்டிருக்கீங்களோ, ஒருவேளை எனக்கு வியாதி இருக்கிற எனக்கு யாரும் மந்திரம் பண்ணிட்டாங்க, ஒருவேளை இந்த கடன் தொல்லை இருக்கு எனக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க, ஒருவேளை இந்த பில்லுசுனிய கட்டு ஒரு காத்து வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கட்டுக்கதை. நம்மளுக்கு பெரியவர். நீ ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கலாம். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைய, தேவ மகனே, நீ யோசித்துப்பார். கர்த்தர் உங்ககிட்ட இருக்கிறாரா யோசித்துப்பார். நீ விசுவாசத்தில் அவர் இருக்கிறாரு, நீ அவர் அறியாத இருக்கிறது தான் பிரச்சனையே. கர்த்தரை நீ அறிஞ்சாலே உனக்கு நித்திய ஜீவன் வேதம் சொல்கிறது. நீ அவருடைய பிள்ளை ஆயிட்டேன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. அதனால நீ எதற்கும் கலங்கி தவிக்காத. ஷிஹேலி மரியாந்தலபா ஷாலபா. உன்னோட இந்த நாள கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ இது பார்க்கறப்பல நீ சபைக்கு வர, நல்லா துதிக்கிற, கர்த்தர் தான் தெய்வம் நல்லா நம்புற, ஆனாலும் பிசாசுக்கு பயப்படுற. எங்கேயோ ஒரு என்கிட்ட இருள் இருக்கு, எங்கேயோ எனக்கு சூழ்ந்து வருது, எனக்கு அது பயம் கொடுத்தது. நீங்க நல்லா இருக்கிற சபையில வரப்போ ஆவில நிரம்புற, ஆனாலும் விசுவாசம் எடுத்துட்டு போய் அங்க செயல்படுத்த முடியாது. நீ கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, இதனால கர்த்தர் உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். மகளே, என்னை விசுவாசம் எடுத்து நீ பயன்படுத்த மாட்டேங்கிற, என்னை வெளியே எடுத்து காட்டுன்றார் ஆண்டவர். நீ எடுத்து பேசு. இயேசுவின் நாமத்தில் அந்த பிசாசு அந்த பயத்தை நீ ஒத்துட்டு தள்ளு. ஆமென். இயேசுவின் நாமத்தினால போன்னு சொல்லு, கட்டளையிடு. போ. ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அல்லேலூயா. இத பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், சபையில இருக்கிற ஒவ்வொருவரையுமே சொல்றேன், இந்த நாளில ஒருவேளை பிசாசு பயம் இருக்கா, எதனா ஒரு மந்திர கிரியை உனக்குள்ள செயல்படுதுன்னு உனக்குள்ள ஒரு அவிவிசுவாசம் வருதா, இயேசுவின் நாமத்தால் அப்பயே அதட்டாது. அப்பயே அது கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயாவது விடுதலை உண்டு. உங்ககிட்ட கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரு, நீ அதை எடுத்து பேசுன்னு தான் வேதம் சொல்லுது. அதுதான் கர்த்தரே எங்கள் ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ நான் உங்ககிட்ட இருக்கிறாருன்னு நீ நம்பு. உனக்கு வாக்கு தத்தத்தின் ஆவி கொடுக்கிறார், வாக்கு மாறாதவர். ஆமென். அவர் திக்கட்டெல்லாம் விடையன்னு வேதம் சொல்லுகிறது. உன்னை நான் தனித்து இருக்க விடையாது என்று வேதம் சொல்லுகிறது. நீ எங்கேயுமே தனியா இருக்க முடியாது. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீ தனியா இருக்க மாட்டேன். இயேசு உங்க கூட தான் இருப்பார். ஆமென். அந்த விசுவாசத்தை அந்த வசனத்தை நீ விசுவாசம் பண்ணு. ஆண்டவர் இந்த நாளில் ஒரு விடுதலை கொடுப்பார். கர்த்தரே எங்கள் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை. கர்த்தரே எங்கள் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்க இருக்காரோ அங்க விடுதலை உண்டு. ஒருவேளை நீ யார் மேலுமே நீ குணப்படுத்த முடியும், யார வேணாலும் நீ அந்த பிசாசு கிரியைகளை அழிக்க முடியும். ஒருவேளை பிசாசு ஒருத்தர் பிடிச்சிருக்கா, தைரியமா சொல்ல, இயேசுவின் நாமத்தினால மாத்த நீ போ, விசுவாசத்தை மாற்ற சொல்ல, அந்த பிசாசு நட்டி அடிங்க ஓடும். ஆமென். ஒருவேளை
விசுவாசம் எப்படி வரும் பிரதர்? நான் இயேசுவின் ரத்தத்தை சொல்லு. ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம். நான் இயேசுவின் ரத்தத்தில் இருக்கிறேன் நீ மட்டும் சொல்லி பாரு, விசுவாசம் நடுங்க. ஆமென். விசுவாசம் ஆட்டோமேட்டிக்கா உனக்கு கிரியை செய்யும். இயேசுவின் ரத்தத்தை சொல்லிட்டா விசுவாசம் வராம இருக்கவே முடியாது. ஆமென். விசுவாசம் சொல்ல முடியாத ஒரே ஒரு வார்த்தை தான். விசுவாசி கூட விசுவாசிக்குது, இயேசுவை விசுவாசிக்குது, நடுங்குது. ஆனா அது சொல்லாத ஒரு விஷயம் இருக்குது, நம்ம இயேசுவின் ரத்தத்தை மாத்திரம் சொல்லாது. ஏன்னா அதுக்கு சொல்ல அது விட்டு பவர் இருக்காது. ஆமென். ஓடியே போயிடும், பயப்படும். ஆமென். இயேசுவின் ரத்தத்தை மாத்திரம் நீ சொல்லு, விசுவாசத்தை சொல்லுங்க, உங்களை விட்டு பிசாசு ஓடிப்பாங்க. ஆமென். இயேசுக்கு ரத்தத்துக்கு மிஞ்சின ஒரு வல்லமை எதுவுமே கிடையாது. ஆமென். அவர் நாமத்தின் வல்லமை, அவர் ரத்தத்தின் வல்லமை ரெண்டுமே சேர்ந்துதான் உங்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா. நீங்க அதனால தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நமக்காக கடைசி ரத்தத்தை வரைக்கும் சிந்தினார். ஆமென். அல்லேலூயா. அந்த ரத்தத்தை நான் இயேசுவின் ரத்தத்தில் இருக்கிறேன் நீ நம்பினாலே போதும், விசுவாசம் ஆட்டோமேட்டிக்கா கிரியை செய்யும், தைரியமா உன்னை எடுத்து பேச வைக்கும். ஆமென். ஏன்னா நீ அந்த ரத்தம் உனக்கு தைரியத்தை கொடுக்கும், அந்த ரத்தம் உன்னை பிள்ளையா மாத்திடும், அந்த ரத்தம் உன்னை புத்திர சுவாதிகாரத்தை உனக்கு கொடுக்கும், அதிகாரத்தை செலுத்து, அப்பா பிதாவேன்னு சொல்லுகிற அந்த ஸ்லாக்கியத்தை உனக்கு கொடுத்துருக்கு. ஆமென். அதனால நீ வானத்தையும் பூமியின் பேர்ல எல்லாமே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, எதையுமே நீ அதிகாரம் செலுத்து, அது நடக்கும் வேதம் சொல்லுகிறது. ஆமென். என் நாமத்தினால எதை கடை நான் செய்வேன்னு சொல்ல, அவர் செய்து முடிப்பா, நீ பயப்படாத. பேசுறவன் நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து உனக்குள்ள பேசுறா, நீ விசுவாசம் பண்ணு. ஆமென். என்னால முடியாது, என்னை இருக்கிற பெரியவரை எடுத்து நான் வைக்குவாரு, அவர் தான் பேசுறாரு, நீ விசுவாசிக்கணும். ஆமென். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஒருவேளை நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, எந்த சூழ்நிலையிலும் நீ பயந்துடாத. பேசுறது நீங்கள் அல்ல, உங்களுக்கு தேவ பரிசுத்த ஆவியானவரே பேசுவார், கிறிஸ்து இயேசுவின் ஆவியானவரே உங்களுக்குள்ள பேசுவார் வேதம் சொல்கிறது. ஆமென். வாக்குத்தத்தம்படி மகனே திடன் கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் இந்த நாள் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை வேதனை நீங்க சுகமாயிரு. ஒருவேளை பலவீனத்திலிருந்து நீ ஒரு புது பலன் கிறிஸ்துக்குள்ள மை பலன் நீ பெறுவாயாக. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தின் மூலம் பிதாவே. ஆமென்.